படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு மேடை ஒன்று இருக்கிறது. அந்த மேடை கண்மையில் ஒரு நீர்த்தடாகம் ஒன்று இருக்கிறது. அந்த மேடையிலிருந்து ஓடி வந்து அந்த சிறுவன் அந்த நீர்த்தடாகத்துக்கு விழுகிறதான் இந்த கேள்வி. இந்த மேடையின் அகலம் 5 மீட்டர், உயரம் 7 சென்டிமீட்டர். மேடையிலேருந்து நீர்த்தடாகம் 4 மீட்டர் தள்ளி இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த சிறுவன் இந்த மேடை பியில ஏறி நிற்கிறான். ஏறிண்டு ஓய்வுல இருந்து சீராக ஆறு முடுகி, இந்த சி முனையிலேருந்து டி முனை மட்டும் சீராக ஆறு முடுகி 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட பாயிறான். அப்படி பாய்ஞ்சு இந்த நீர்த்தடாகத்துக்கு வந்து விழுகிறான். இதான் இந்த விஷயம். வேற அந்த சிறுவன் தெளிவு 50 கிலோகிராம் ஆகும் என்று தரப்பட்டிருக்கிறதோட வழித்தடைய இக்கணக்கின் போது புறக்கணிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி, மேடையில் ஓடும் போது சிறுவனின் ஆர்முடுகள் யாது என்றதுதான் கேள்வி. அப்படி என்றால் இந்த சியிலேருந்து டிக்கு தான் நாங்கள் சமன்பாடு பாதிக்க போகிறோம். இதுபோது கவனிக்க வேண்டும், சீராக ஆர்முடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆர்முடுகள் மாறவில்லை. மாறாத ஆர்முடுகளுக்கு தான் இந்த சமன்பாடுகளை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆர்முடுகள் மாறாத ஒரு இயக்கம் தான் இங்கே நடக்குது இந்த சியிலேருந்து டிக்கு. அப்படி பார்க்க எங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியும். ஆரம்ப வேகம் 0, ஓய்விலேருந்து ஆரம்பிக்கிறார். இறுதியாக 5 மீட்டர் செகண்ட் -1 பாயிறார். நம்ம சி டு டிக்கு தான் நாங்கள் பாய்க்க போகிறோம். அப்போ ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும். எங்களுக்கு ஆர்முடுகள் கேள்வி, டைம் தெரியாது. அப்போ இவ்வளோத்தையும் உள்ளடக்கியதாக அந்த சமன்பாடு இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த 4 சமன்பாட்டையும் பார்த்தோம்டா எங்களுக்கு ஆரம்ப வேகமும் இருக்கணும், இறுதி வேகமும் இருக்கணும், ஆர்முடுகளும் இருக்கணும். அதை நான் டைம் தெரியாது. அதனால் தூரம் எங்களுக்கு தெரியும். இந்த அகலம் 5 மீட்டர் எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த சமன்பாட்டை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். V² = U² என்ற சமன்பாட்டை தேர்ந்தெடுப்போம். இப்போ நான் C × D V² = U² + 2AS என்ற சமன்பாட்டை பாய்ச்சா எனக்கு V தெரியும், U தெரியும், S தெரியும். இந்த 3 பட்சம் தான் செய்ய போகிறோம் இயக்கானைக்க. அப்போ T தெரியாத இந்த சமன்பாட்டை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்படி என்று பார்க்க V²க்கு 5, இறுதி வேகம் 5, 5 வர்க்கம், ஆரம்பத்தில் வேகம் 0 இருக்கு 0, 2AS என்று போடுக ஏதானங்களுக்கு வேண்டி போட்டு பிரதியிட எங்களுக்கு 10.5 மீட்டர் செகண்ட் -2 என்று விட வரும். உங்களுக்கு 10.5 மீட்டர் செகண்ட் -2 என்ற வேகம் வரும். இது இந்த சமன்பாட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம் மெயினான விஷயம். அடுத்த டிஏ அடைய அடுத்த நேரம் யாது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சமன்பாட்டை எடுத்தோம்டா S = U + V/2 × T என்று போட்டோம்டா சியிலிருந்து டிக்கு போட்டோம்டா இடப்பெயர்ச்சி 5 மீட்டர், ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 5, நேரம் வந்து கேள்வி. இது அந்த தீயோட ஆகினோம்டா 2 செகண்ட் வரும். 2 செகண்ட் வரும். இதுக்கு இந்த சமன்பாடு தான் பாவிக்கலாம்டா, இந்த மற்ற சமன்பாடும் பாவிக்கலாம். ஆனால் அங்கே நாங்கள் இந்த கட்ட ஆர்முடுகளை மற்றதுக்கு பயன்படுத்த வேண்டி இருக்குது. V7 U + ½ AT² என்று போட்டால் என்ன, V7 U + AT என்று போட்டால் என்ன, அதுக்கு நாங்கள் இந்த கட்ட ஆர்முடுகளை பாவிக்க வேண்டி வரும். பிழை இல்லை, சத்தியாலும் இந்த ஆர்முடுகள் பிள்ளைண்டா அந்த கேள்வியும் பிழை ஆயிடும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். சி பார்ட் கேள்வி, அவன் தனது ஆர்முடுகளை அடைவதற்கு தேவையான புற விசையை எங்கனம் பெறுகின்றான் என்பதை தெளிவாக குறிப்பிடுக. உராய்வின் மூலம்தான் பெறுகிறான். அதாவது தரையிலே ஒரு விசையை பிரயோகித்து அதன் மூலம் பெறுகின்றான். அந்த உராய்வு விசையின் மூலம் பெறுகின்றான் என்று நம்மளாம் சொல்லலாம். அது என்ன நடக்குதுண்டா அவன் தரையில வச்சு காலை தேய்ப்பான். தேய்க்க அந்த தரை அவனுக்கு முன்னோக்கி ஒரு விசையை பிரயோகிக்கும். அவ்வாறு தான் அவன் அந்த விசையை பெறுகிறான். என்ன நடக்குண்டா, இதான் மனித காலண்ட பாதம் என்று பார்த்து கொண்டா அவன் நடக்க முதலாவது ஒரு நின்று போட்டு நடக்க முதலாவது குதிக்கால் தான் முட்டும். அடுத்தது இந்த காலில் இந்த பகுதி முட்டும், அடுத்தது காலில் இந்த பகுதி முட்டும், அடுத்த காலில் இந்த பகுதி. அப்போ இப்படி ஒரு கணத்தாக்கம் கடத்தப்படுகிறது. இந்த பகுதி குதிக்கால், இந்த கால், இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி கணத்தாக்கம் கடத்தப்படும். அப்போ முதல் குதிக்காலை வச்சு ஒரு உராய்வு கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் ஒரு உராய்வை கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த பகுதி இதில் ஒரு உராய்வை கொடுத்து பெரு விரலினூடாக உண்ணி முன்னுக்கு போவேன். அப்போ உங்களுக்கு உராய்வின் மூலம்தான் நடக்க இந்த பகுதியில் பயன்படுகிறது. இது நார்மலாகவே நாங்கள் பார்க்கலாம்.
எங்களோட பாதணிகளில் இந்த இடங்கள் அதிக அளவு தேய்மானத்துக்குள்ளாக இருக்கும். இல்லாட்டி வெறுங்காலுடன் நடக்கிறார்கள்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு இந்த இடங்களில் காலாணி என்றுவாங்க. அது எல்லாருக்கும் பாருல சில பேருக்கு வந்திருக்கிறது. அப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஒரு தசை நெறிவு காரணமாக அது வருது. கல்லுக்கு நடுக்க நடக்கிற அப்படியான சாந்தால வருது, கவனமாக இருக்க வேணும். அப்போ அப்படித்தான் நடக்கிறான். அதால் அந்த உராவை பயன்படுத்தி தான் அந்த விஷயம் பெறுகிறான். குதிக்கால்லேருந்து மேற்கால் வேந்து இஞ்சால அப்படின்னு பெருவிரலுக்கு அந்த கணத்தாக்கும் போது பெருவிரல்லேருந்து உண்ணி போகிறான். அப்படித்தான் அந்த விஷயம் பெறுகிறான். உராவின் மூலமும் அது என்னன்னு இதை பார்த்தா சரி. அடுத்த டி பார்ட், அவன் மேடையின் மீது ஓடும் போது அவன் மீது தாக்கும் விசைகளை தெளிவாக குறிக்க. அது படம் ஒன்று கறி குறிக்க சொல்லி பட்டிருக்கு. படம் ஒன்று கறி உராய்வு பாதத்தில் தாக்கி இருக்கும். செவன் மருதாக்கமா 6 தாக்கி இருக்கும். பாதத்திலேயே அவற்ற நிறை வந்து மத்தியிலேருந்து தாக்கும். இவ்வாறு இருக்கும் படம், இவ்வாறு அமையும். ரெண்டாவதுல ஏ பார்ட், மேடையிலிருந்து விலகிய பின்னர் நீரை தொடுவதற்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். இப்போ மேடையிலேருந்து விலகினா பிறகு ஒரு பாதி ஒரு எரிய பாதையில் ஒரு பாதை எரியமண்டா முழுமையாக இருக்கும். ஒரு பாதியான ஒரு எரிய பாதையை இவர் நடத்துகிறார். அப்படி நடத்துக அந்த எரியத்தில் என்ன இருந்தாங்க இப்படி வரைக்க அது நிலக்குத்தாக ஒரு பொருளை போட்டால் என்ன மாதிரி இருக்குமோ அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொண்டு செய்கிறனாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் செய்ய வேணும். அவர் நீரை தொடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். அப்போ நிலக்குத்தாகத்தான் நான் கருதக்க வேண்டும். நீரை தொடுவதற்கு அப்படி கிடையாக கருத யோசிச்சு பார்ப்போம். கிடையாக கருத வேணுமெண்டா ஆரம்பத்தில் இந்த டியிலேருந்து இந்த தண்ணியில் விடுற மட்டும் யோசிச்சா அந்த டியில் 5 மீட்டர் செகண்ட் -1 வேகம், இறுதியிலே விளையக்கே 5 மீட்டர் செகண்ட் வேகம் தான் இருக்கும். கிடையா ஒரு 6 முடிவுகள் இல்லை. அப்போ நான் கிடையா பாவிச்சு அந்த நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் நிலக்குத்தாக பாவிச்சா நிலக்குத்தாக எந்த சாம்பாடு பாவிக்கலாம் தெரியும். எங்களுக்கு தேவை நேரம். ஆரம்பத்தில் வேகம் 0, இறுதி வேகம் எங்களுக்கு தெரியாது. ஆகவே இறுதி வேகம் உள்ள சாம்பாடுகள் பாவிக்கிறது சிரமமாக இருக்கும். அந்த வகையில் S7UT என்ற சாம்பாடை இலகுவாக நாங்கள் பாவிக்கலாம். இதில் நோக்கி S7UT + ½ AT வர்க்கம் என்ற சாம்பாட்டை நாங்கள் போட்டால் 7/2 என்றது நிலக்குத்தான இடப்பெயர்ச்சி. ஆரம்பத்தில் வேகம் 0, புவியீர்ப்பு 610. நேரம்தான் எங்களுக்கு கேள்வி. இதை நாங்கள் பிரிச்சோம்னா T² = 1044 என்று எங்களுக்கு வரும். 12 வர்க்கம் தான் 144. ஆகவே 1/2 வர்க்கமாக இருக்கும். ஆகவே 1/2 செகண்டாக இருக்கும். T 1/2 செகண்டாக இருக்கும். அடுத்த பி பார்ட், புள்ளி பிக்கும் நீரில் படும் புள்ளிக்கும் இடையே உள்ள கிடை தூரத்தை கணிக்க. அதாவது இந்த பிஏக்கும் நீரில் வந்து தொடர புள்ளிக்குமான தூரத்தை கணிக்க என்று சொல்லிருக்கு. அப்படின்னு பார்க்க கிடையாகத்தான் நான் இந்த சாம்பாட்டை பார்க்க வேண்டும். கிடை இடப்பெயர்ச்சி தான் கேட்கப்படுது. கிடை இடப்பெயர்ச்சி கேட்க கிடையாக ஒரு 6 முடிவுகள் இல்லை. அப்போ கிடையாக 6 முடிவுகள் இல்லைன்றபடியால் இடப்பெயர்ச்சி கேட்கிறபடியாக இந்த சாம்பாடு பாவிக்கலாம். D7U + AT என்ற பாவிக்கலாம். ஆனால் இந்த சாம்பாடு பாவிக்கலாது. ஏனென்றா கிடையாக ஒரு 6 முடிவுகள் இல்லை. ஆரம்பம் இறுதி வேகம், அப்போ இது 0 பாவிக்கலாது. அவன் மேல் 2 சமன்பாடும் பாவிக்கலாம். S7UT + ½ AT² பாவிக்கலாம். S7U + V/2 × T என்ற சமன்பாடும் பாவிக்கலாம். அப்போ இந்த புள்ளியை நான் x வச்சா V2x இந்த சமன்பாட்டை பாவிச்சா S7UT + ½ AT வர்க்கம் என்ற சமன்பாட்டை பாவிச்சோம்னா அந்த இடப்பெயர்ச்சி தான் எனக்கு கேள்வி. ஆரம்பத்தில் என்ன வேகமாக இருக்கும்? இந்த B என்ற புள்ளி புடி ஆரம்பத்தில் என்ன வேகமாக இல்லை B என்று போட்டிருக்கோம். அந்த மேலே B இல்லை D என்று போடுறா இன்னும் நல்லா இருக்கும். ஏனெண்டா இதில் இந்த இயக்கத்தான் இங்கேருந்து இப்படி வரையக்க அந்த கிடை இடப்பெயர்ச்சியை மட்டும் கணிக்க போகிறோம். இந்த கிடை இயக்கத்தை மட்டும் கருத்தில் கொண்டு போட்டோம்டா இந்த தூரம் எங்களுக்கு கேள்வி. ஆகவே ஆரம்பத்தில் வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1. இந்த புள்ளியில் எங்களுக்கு 5 மீட்டர் செகண்ட் -1 வேகம் இருக்கிறது. 5 மீட்டர் செகண்ட் -1 வேகம் இருக்கின்றது. டைம் நாங்கள் முதல் கேள்வியில் கணிச்சிருக்கிறோம் 1/2 செகண்ட். ஆகவே Tக்கு பதிலாக 1/2 செகண்ட். இந்த ½ AT² என்ன வரும்? கிடையாது ஒரு 6 இல்லாதபடியாக 0 வரும். அந்த வகையில் S எனக்கு
6 மீட்டர் என்று வரும். மற்ற சமன்பாட்டை போட்டு பார்ப்போம். S U plus V by 2 into T என்ற சமன்பாட்டை போட்டு பார்த்தா S ஆரம்ப வேகம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இறுதி வேகம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. என்னோட வேக மாற்றம் இல்லை, வேக மாற்றம் இல்லை into T. Tக்கு பதிலாக இங்கே கண்ட 1/2 செகண்ட் போட்டார், 1/2 செகண்ட் போட்டார் 5 into 1/2 செகண்ட், அதே விடை 6 மீட்டர் என்று வரும். அதே விடை 6 மீட்டர் என்று எனக்கு வரும். அதே விட 6 மீட்டர் என்று எனக்கு வரும். அதை விட 6 மீட்டர் என்று வரும். 5 1/2 6 மீட்டர் என்று எனக்கு வரும். அடுத்தது, அவன் வழியினூடாக விடும்போது அவன் மீது தாக்கும் விசையை அல்லது விசைகளை தெளிவாக குறிக்க. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு வழித்தடையை புறக்கணிக்க. அதாவது வழித்தட விசையை கருதக்கூடாது. அப்படி என்றால் வேறொரு விசையும் தாக்கவில்லை, வழியினூடாக விடும் போதுன்னா வழித்தட விசையை புறக்கணித்தால் அவனில் ஒன்லி ஈர்ப்பு விசை மட்டும்தான் தாக்கும். அப்போ ஈர்ப்பு விசை மட்டும் குறித்து காட்டினால் சரி, ஈர்ப்பு விசை மட்டும் தாக்கும். இது இந்த கேள்விக்கு உண்மையா வழித்தடை என்றும் இருக்கும், அந்த தடை விசையும் இருக்கும். அந்த தடை விசை உண்மையாக இருக்கும். இந்த கேள்விக்கு அது சொல்லப்படவில்லை, வழித்தடை சொல்லப்படவில்லை. வழித்தடை விசை இப்படி ஒன்று தாக்குமே எம்ஜி. வழித்தட விசையை விட எம்ஜி கூடவா தான் இருக்கும், அந்த வழித்தட விசையை விட கூடவா இருக்கும். ஆனால் அது இங்கே கேட்கவில்லை. மனிதன் நார்மலாக விளையக்க வழித்தடை இருந்தாலும் கீழே வந்து தான் விழுவான். ஆனால் மனிதன் அதில் நிலையாக நிற்க வேணுமெண்டா அவன் செயற்கையாக ஒரு விசையை உபயோகிக்க வேணும். அதாவது பலூன் என்று ஒரு அமைப்பு இருக்கு, அதை பாவச்சு அவன் நிற்கலாம். அது ஹீட்டில் இருக்கு அந்த இது. இந்த அடுத்த 3வது கேள்வி, சீலிருந்து நீரை தொடும் வரைக்கும் மாணவனின் வேகத்தின் கிடைக்கூறு மாறும் விதத்தை பெரும்படியாக வரை. அதன் VT கிராஃப் கேட்கப்படுது. கிடையாகத்தான் கேட்கப்படுகிறது, இல்லைதான் கேட்கவில்லை, கிடையாகத்தான் கேட்கப்படுகிறது. ஆரம்பத்துல சீல அந்த மாணவன் ஓய்வு நிலையெல்லாம் நிற்கிறான், ஆகவே வேகம் இல்லை, அந்த இடத்துல வேகம் இல்லை. இந்த டிஏ அடையும் போது ஆர்முடுகி ஒரு வேகத்தை எடுக்கிறான். அது சீரான ஆர்முடுகளாக இருக்கிறது, ஆகவே படித்திறன் நேராக இருக்கணும். படித்திறன் வளையக்கூடாது, படித்திறன் நேராக இருக்க வேணும். இந்த மேடையிலிருந்து விலகிய பிறகு ஒரு ஆர்முடுகள் இல்லை, ஆகவே வேகம் மாறாது, அதே வேகமாக இருக்கும். அது என்ன பெருமானம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். இந்த வேகம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். இந்த படித்திறன் ஏற்கனவே நாங்கள் கண்ட இதாக இருக்கும், இப்படி இருக்கும். அந்த படித்திறன் 2.5 ஏற்கனவே நான் கண்ட பெருமானங்களாக இருக்கும். அதை போட்டு நாங்கள் பார்க்கலாம். அடுத்த 4வது கேள்வி, மாணவன் மேடையிலிருந்து 1.25 மீட்டர் நிலைக்குத்து தூரத்துக்கு விழுந்திருக்கும் போது அவனுடைய கனநிலை வேகக்காவி கேபிட்டல் குருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் ஏற்பாடு கேட்கிறான், வேகம் வியின் பருமனையும் அந்த திசையையும் காண்க. அதாவது இங்கிருந்து விளைவிக்க 7.2 மீட்டர்ல இங்க விழுகிற, ஆனா 1.25 மீட்டர்ல விழுகிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிலையில இதுல இருந்து 1.25 மீட்டர் 1.25 மீட்டர் அடைஞ்ச இந்த நிலையில அவருடைய வேகம் வியா, அந்த வேக காவி வியா என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து இப்படி எல்லாம் போட்டு தீட்டா கோணம் எல்லாம் தந்திருக்கு. அவ்வளவுதான் இந்த விஷயம், தீட்டா கோணம் எல்லாம் தந்திருக்கு. இதுல இந்த வேகம் வியின் பெருமானத்தை கேட்கிற, என்ற பெருமானத்தை இது அந்த நான் மேல் படத்தை தான் கீழே இருக்கிறேன். மேலே இருந்து ஒரு 1.25 மீட்டர் விழுந்த நிலையில இது அவருடைய வேக காவி கேட்கப்படுது. இப்படி விளைவிக்க அந்த 1.25 மீட்டர்ல கேட்கப்படுது. மேலே இருந்து அளக்கப்படுது இந்த தூரம், மேலே இருந்து அளக்கிறது 1.25 மீட்டர்ல அவருடைய வேக காவி வி எழுதப்பட்டிருக்கு. அந்த வேகம் பார்த்தோம்னா நான் கிடையாகவும் பிரிக்கலாம், இல்லை குத்தாகவும் பிரிக்கலாம். அந்த வேகத்தை நான் கிடையாகவும் பிரிக்கலாம், இல்லை குத்தாகவும் பிரிக்கலாம். இந்த வேகத்தை நான் கிடையா பிரிச்சுட்டா வி சைன் தீட்டா என்று வரும், வி சைன் தீட்டா வரும். இப்போ நான் கிடையா பிரிச்சுட்டா வி சைன் தீட்டா வரும், இல்லை குத்தா பிரிச்சுட்டா வி கோஸ் தீட்டா என்று வரும். அதனால வி சைன் தீட்டா தெரியும், 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் சொல்லலாம். ஏனெண்டா கிடை வேகம் இப்போ விலகி நிலையிலேருந்து 5ஆகவே இருக்கும். எந்த கிடையாக ஒரு 6 நூறுகள் இல்லை.
அதாவது 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்குது. இது கிடை வேகம். ஆனால் இலங்குத்து வேகம் நாங்கள் சாம்பாடு போட்டு பிரித்து காணலாம். இந்த சாம்பாடு போட்டு காணலாம். u ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் ப்ளஸ் 2as என்று போட்டால் அந்த கிடை வேகம் தான் u ஸ்கொயர். அது சமன் ஆரம்பத்தில் 0 இலக்குத்தாக போடைக்க ஆரம்பத்தில் 0 இருக்கும். இலக்குத்தாக கருதுனா 0 இருக்கும். அது 2 புவியீர்ப்பு ஃபார்முலா 10 இடப்பெயர்ச்சி 1,225 மீட்டர். அந்த நிலையில் மேலேருந்து அளக்கிற தூரம் 1,225 மீட்டர். 1,225 இதை நாங்கள் சுருக்கினோம்டா 25 2 வரும். v ஸ்கொயர் சமன் 25. ஆகவே v என்ன வரும் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். ஆகவே இந்த இலக்குத்து வேகம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இதுவும் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஆகவே v sin θ v cos θன்னு போட்டால் நாங்கள் tan θன்னு எழுதலாம். v sin θவின் கீழ் v cos θ சமன் அது tan θக்கு சமனாக இருக்கும். இந்த v பட்டுப்படும் sin θவின் கீழ் cos θ tan θ. ஆகவே tan θ என்று எழுதலாம். இப்போ இந்த v sin θ v cos θ ரெண்டு பிரிச்சா எங்களுக்கு ஒன்று பிரிச்சா tan θ. அந்த tan θ சமன் உங்களுக்கு 1 வரும். tan θ சமன் 1 θ சமன் 45 பாகை என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த θ 45 பாகை என்று எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ θ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வேகக்காவி காக்கினா நார்மலாக இப்படி v என்றிருந்தால் நாங்கள் 2v sin θன்னு சொல்லுவோம். 2v sin θ ரெண்டு சுருக்கி சொல்லுவோம். ஆனால் அந்த விக்கு பதிலாக 5 இருக்கிறது. ஆகவே 2 × 5 sin 45 ரெண்டு பிரமாணமாக இருக்கும். ஆகவே 10 வர்க்கமூலம் 2 இதை நாங்கள் சுருக்கினா எங்களுக்கு விட வரும். இதை நாங்கள் மேலே எங்களுடைய வர்க்கமூலம் 2 அளவடிக்கு விட்டோம்டா 5 வர்க்கமூலம் 2 என்று வரும். ஆகவே அந்த வீக்காவி இந்த பெருமான் அந்த பருமன் இந்த திசையில் இருக்கிறது. அது இந்த பருமன் 5 வர்க்கமூலம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். இது அடுத்தது இக்கணத்தில் அவனுடைய இயக்கத்தை புள்ளி O பற்றி ஒரு வட்ட இயக்கமாக கருதிட்டான். அந்த படத்தில் வந்திருக்கிறோம். புள்ளி O பற்றி ஒரு வட்ட இயக்கமாக கருதி அவனுடைய மைய நாட்டு ஆர்முடுகளை துணிக என்று கேட்கப்படுகிறது. மைய நாட்ட விஷயம் இந்த மையத்தை நோக்கி இருக்கு. mgஐ இப்போ நாங்கள் முதல் வேகத்தை தான் பிரிச்சனாங்க. இப்போ நாங்கள் விசையை பிரிக்கிறேன்டா. விசையை எப்படி பிரிச்சா mg இந்த தளத்துக்கு பிரிச்சு mg cos θ இப்படி பிரிச்சா mg sin θ வரும். மைய நாட்ட விசை என்று கேட்கப்படுதா mg sin θ தான் மைய நாட்ட விசை. அதுக்கு எம்முக்கு பதிலாக வந்திருக்கிறபடி 50, ஜிக்கு பதிலாக 10, sin θக்கு பதிலாக sin 45 போட்டு நாங்கள் விடையை எடுத்துக்கொள்ளலாம். அதான் மைய நாட்ட விசையாக இருக்கும். மைய நாட்ட விசை இங்கு கேட்கப்பட்டது மைய நாட்ட ஆர்முடுகள். ஆகவே இந்த ஆர்முடுகளை பிரிச்சோம்னா g cos θ g sin θ என்று வரும். ஆகவே இந்த g sin θ தான் அந்த ஆர்முடுகளாக இருக்கும். மைய நோக்கி ஆர்முடுகள் g sin θ ஜிக்கு பதிலாக 10, sin θக்கு பதிலாக sin 45. sin 45 ஒரு வர்க்கமூலம் 2. அதை சுருக்கினா 5 வர்க்கமூலம் 2 என்று நாங்கள் ஏற்கனவே கண்டு அந்த பெருமானம் அது வேகம். இது ஆர்முடுகள் 5 வர்க்கமூலம் 2 இது ஆர்முடுகள் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அது அங்கே ஏற்கனவே நாங்கள் கண்டது வேகம். அது மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அலகு ஒழுங்காடு. இப்போ கடைசி கேள்வி எங்களுக்கு இப்போ கேட்கினா அந்த மைய நாட்டை அந்த ஆரையை காண சொல்லி கேட்கினான். அந்த வட்ட இயக்கமாக கருத சொல்லி போட்டு அந்த ஆரையை காண சொல்லி கேட்கினான். அப்போ அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் v ஸ்கொயர் பை r போட்டு அந்த மைய நாட்ட விசை. ஆகவே v ஸ்கொயருக்கு நாங்கள் போடுவோம். அங்கே ஏற்கனவே கண்டு நாங்கள் வேகம் 5 வர்க்கமூலம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அதுன்ற வர்க்கம் r. அதான் கேள்வி. அது சமம் மைய நாட்டை ஆர்முடுகள் இங்கே கண்டிருக்கு 5 வர்க்கமூலம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இதுலேருந்து இந்த வர்க்கமாக இருக்க இந்த விலகை விட்டுட்டு கட்டினோம்னா 6 அதே பெருமானமாக வருவார். 6 அதே பெருமானமாக 5 வர்க்கமூலம் 2
இது ரெண்டு வருவார் மீட்டர் ரெண்டு வருவார் மீட்டர் ரெண்டு வருவார் ஏன் 8 மீட்டர் ரெண்டு வருவார் 5 வர்க்கமுடன் 2 என்ற பெருமானம் கடைசியில வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல வேகமா ஆவாரார் ஒரு இடத்துல ஆரியா ஆவாரார் ஒரு இடத்துல 6 கூட ஆவாரார் ஒரே பெருமானம் இந்த அழகு முக்கியம் அழகு வேறுபடுது அப்ப இதை பார்த்து கொண்டா சரி